வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சவால் விட்டார் செந்தில் பாலாஜி. விஜய்க்கு நேரடியான சவால். அதாவது என்னன்னா, அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், விஜய் ரொம்ப நாள் அமைதியாக இருந்தார். இப்போ நேற்று பேச ஆரம்பித்தார். உடனே செந்தில் பாலாஜியும் பேச ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் இன்னைக்கு விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அரசல் புரசலாக வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் விஜய் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுனால கொங்கு பகுதியில் அனைத்து தொகுதிகளிலும் டிவிக்கு டெபாசிட் இழக்கக்கூடிய வேலையில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஈடுபட்டு இருக்காரு. அண்ணனை சீண்டிட்டாங்க, இனிமே சிங்கம் சும்மா விடாதுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க ஆதரவாளர்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு அதை பேசி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இல்லை எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் கள நிலவரம் என்ன? செந்தில் பாலாஜி இறங்கி அடித்தாருன்னா விஜய் தாங்குவாரா? ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பணம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இன்னொன்று, திமுகவில் ஸ்டாலின் அவர்களே ஒரு தியாகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு அழைக்கிறார். அப்படிப்பட்ட தியாகி வரக்கூடிய தேர்தலில் அவர் ஏதாவது மேஜிக் பண்ணுவாரா? ஈரோடு கிழக்குல திமுக இந்த அளவுக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். அவருடைய கிரவுண்ட் ஒர்க்கு தான். எந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்குன்னு கேட்காதீங்க, கிரவுண்ட் ஒர்க் அதில் பக்காவாக பண்ணார். எப்படி திருமங்கலத்தில் அழகிரி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணார். அப்போ செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து 10 ரூபான்னு விஜய் பேசுனது கண்டிப்பாக ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா கரூர் அப்படிங்கிறது அவருடைய கோட்டை. அப்படிப்பட்ட கரூரில் போய் நீங்கள் 10 ரூபான்னு அவரை சீன்ற மாதிரி பண்ணீங்கன்னா அது அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குதான் நினைக்கிறோம். அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய ஒரு ஆதரவாளர்கள் எப்படி விஜய் தரப்பை அங்கே தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு அதுவும் குறிப்பாக கரூரில் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க இந்த தடவை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்க போகிறதா ஒரு தகவல் இன்றைக்கி மக்கள்லாம் குதூகூலமாக இருக்காங்க. ஏற்கனவே ஈரோடு கிழக்கில் 2 தடவை தேர்தல் வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்து எப்போ தேர்தல் வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ செந்தில் பாலாஜி சவால் விடுறார். எல்லாத்தையும் தாண்டி களம் அப்படிங்கும்போது அந்த களம்ங்கிறது பாய் ஜவுடால் மட்டும் பத்தாது, இறங்கி வேலை செய்யணும். இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு முகம் இருக்குது, மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கக்கூடியது பெரிய அளவுக்கான பணம், பெரிய அளவுக்கான செல்வாக்கு, பெரிய அளவுக்கான அதிகாரம். எப்பயுமே நீங்கள் ஈஸியாக நம்ம இப்போ விஜய் ஆட்கள்லாம் கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பாருப்பாங்க, திமுக தான் ஜெயிக்குங்கிறோம். ஆனால் ஒரு கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முகம் மட்டுமே கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்? இன்றைக்கி தேர்தல் நியாயமாக நடக்கலை. உங்களுக்கு தெரியும், தேர்தல் பணப்பட்டு வாடலை ஆரம்பித்து வேட்புமனுகளை தள்ளுபடி பண்ணி விட்ருவாங்க. அந்த பிஜேபி 1000 வேலை பண்ணும். எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குது, உங்களுக்கு சின்னத்தை மாற்றி கொடுப்பாங்க, ரொம்ப அடை விடுவாங்க. இதெல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சிகள் பண்ணும். இப்போ விஜய்க்கு பல சிக்கல்கள் இருக்கிறது. அப்போ அவர் போட்ட வேட்பாளரை கடத்தியே கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. ஒன்று வேணால் போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு தொகுதி பிஜேபி ஜெயிச்சிருச்சு. காங்கிரஸ் வேட்பாளரே ஆளை காணும். சரி, சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்களா அவங்கள பார்த்தா அவங்களும் காணும். ஆனால் சாட்சி கையெழுத்து போட்டாங்களா அவங்கள கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. நல்லா யோசனை பாருங்கள். ஆர்கே நகரில் விஷால் நிற்க 2 வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணார். என்னாச்சு? புலம்புனார். ஐயோ வேட்புமனு நிராகரிச்சிட்டாங்க. அவ்வளோதான். எந்தெந்த விதத்தில் உங்களை கார்னர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். இப்போவே செந்தில் பாலாஜி, விஜயன், கே விஜய், எம் விஜய், ஜோசப் விஜய்னே ஒரு 10 பேர். அதேமாதிரி ஆதவர்ஜுனாங்கிற பேர்லேயே 10 பேர், நிர்மல் குமார்னா 10 பேர், புஷி ஆனந்த்னா 10 பேர், இப்படி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஓபிஎஸ் அவர்கள் நின்னார், உங்களுக்கு தெரியும், பலாப்பழத்தில் குறைஞ்சது ஒரு 15 ஓபிஎஸ் நிற்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வராங்க? தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அது வேற. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி இந்த சூழ்ச்சி வென்று விட்டது அப்படின்னாரு. எங்கள் கரூரில் போய் நாங்கள் ஏமாந்துட்டோன்னாரு. நம்ம இப்போ சொன்னோம் அந்த வார்த்தை ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கக்கூடாது. சார், ஒரு நீங்கள் யாரை மிகப்பெரிய போட்டியாளராக நினைக்கிறீங்களோ, யாரை 10 ரூபான்னு கிண்டல் பண்ணுறீங்களோ அவருடைய ஏரியாவுக்கு போகிறீங்க. அங்கே பட்டு கம்பளம் வைத்து உங்களை வரவேற்க மாட்டாங்க. நீங்கள்லாம் இதை யோசிச்சு போயிருக்கணும். விஜய் இதெல்லாம் யோசிக்கணுமா? விஜய் பேசுவார், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கணும். கோட்டை விட்டது யார்? ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. சார், மிஸ்டேக் நடந்துன்னு ஒத்துக்கணும். அப்போ நான் சூழ்ச்சியை நாங்கள் யோசிக்கலைங்கிறதே தப்பான வாதம். அதுக்கப்புறம் சுதாரிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போவும் செந்தில் பாலாஜி சொல்கிறது என்னன்னா, இது என்ன வேணால் யார் வேணால் சவால் உள்ளாங்க, தேர்தல் பொட்டியை உடைக்கட்டுங்க, அப்போ தெரியுங்க யார் ஜெயிக்கிறேன். நம்மளும் சொல்கிறோம் பொட்டியை உடைக்கட்டும் யார் தெரியும்ட்டு. இந்த மாதிரி சபடால் விட்டவர்கள் பல பேர் காணாமல் போன வரலாறுலாம் உண்டு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ரசிகர் மன்றத்தில் வச்சிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா,
பெஸ்ட் அடிக்கிற பசங்களை வச்சுட்டுலாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க. எல்லாரும் இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய்க்கும் வேறங்க, எம்ஜிஆர் வேற விஜய் வேற. உண்மைதான் சார், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய்க்கும் சில விஷயம் ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பீக்கில் இருக்கும்போது அவர் வந்து இதுக்கு வரல, இது அரசியலுக்கு வரல. அவரெல்லாம் கட்சியெல்லாம் அப்படியே இருந்துட்டு அப்படியே வரார், எம்எல்ஏவாக இருந்து அப்படியே லைட்டாக வரார். ஆனால் கட்சியில் கீழே வந்து கட்டமைப்பு நல்லா இருந்தது அவருக்கு. விஜய் பீக்கில் வரார். இப்போ எம்ஜிஆர் அவர்களை வந்து ஆதரித்த மக்கள் அப்படிங்கிறவங்க திமுகவை பிடிக்காதவங்க. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கும். இன்னைக்கு என்ன சிக்கல்னா, இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு அழகுது. அதையும் தாண்டி விஜய் ரொம்ப பீக்கில் வர்றதுனால அந்த இளைய தலைமுறை ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டு. ஏன்னா 1972 வரார் எம்ஜிஆர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எம்ஜிஆர் படத்தை நடிக்கிறது, மதுரை வீட்டை சுந்தரபாண்டியெல்லாம் பெருசாக படம் ஓடலை அவருக்கு. அவர் வந்து அந்த அந்த கடைசி வந்துருச்சு, அந்த காலம்லாம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் அவர் பெரிய கடைசியாக அவர் நடித்த படம் வந்து ஹிட்டான படம் அப்படிங்கிற அந்த நிலைமை இல்லை அவருக்கு. ஆனாலும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அபிமானம், அதையும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் அப்படின்னா ஏன்னா அரசியலில் இருந்தார். இன்னொன்று அவருக்கு ஆழமான தொண்டர்கள் இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவர் வந்து ஒரு அடையாளம், என்டிஆர் ஒரு அடையாளம். இவங்கெல்லாம் என்னென்னா மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட, எதுக்கு விரும்பப்பட்ட, எம்ஜிஆர் வந்தால் நல்லது பண்ணுவார்னு மக்கள் நம்பினாங்க. அவர் படம் வந்து கடைசியாக மதுரை வீட்டை சுந்தரபாண்டியன் ஓடலாம் கூட பரவாயில்ல, எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஒரு மகத்துவம் வருது. அதே தான் விஜய்க்கு இருக்குது. வந்தால் நல்லது பண்ணுவார். ஏன் நல்லது பண்ணுவாருன்னு இன்றைக்கி விஜய் நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை. கலைஞர் ஆட்சியில் மக்கள் துன்பப்பட்டார்கள், அதை வந்து எம்ஜிஆர் எடுத்து கூறினார். திமுக ஆட்சியில் மக்கள் துன்பப்படுகிறார்கள், அதை விஜய் எடுத்து கூறுறார். அந்த டைமில் எம்ஜிஆர் நிறுத்தின வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து திமுக அளவுக்கெல்லாம் பெருசாக வந்து செலவு பண்ணல. ஆனாலும் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதே வரலாறு திரும்பவும் விஜய் சொல்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து அவருடைய கட்டமைப்போ பணத்தையோ நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது, கிரவுண்ட் ஒர்க்கு. ஆனால் ஒரு பெரிய ஆளை அடிக்கும் போது எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஒன்று வேணால் திமுக வந்து 2 சீட் தான் ஜெயிச்சது. பருதி இளம்பழுதியும் கலைஞர் தான் ஜெயிச்சார். இப்போ நம்ம சொல்கிற துரைமுருகன்லேருந்து யார், நம்ம கேஎன் நேரு, பல பேர் தோத்தாங்க அந்த எலெக்ஷன். யாரெல்லாம் வந்து அந்த ஏரியாவே சும்மா கட்டுக்குள் வைத்திருந்தாங்க, அடித்த அலையில் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். ஜெயலலிதா பர்கூரில் தூக்கலையா? அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஒரு சவால் விடுறார். இன்னொன்று திமுக இருக்கும்போது அப்படி தான் விட்டாகணும். அப்போ இதை வந்து விஜய் ஆட்கள் எப்படி பார்ப்பாங்க? இன்னும் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லைங்க விஜய் நிற்கிற தொகுதியில் கொஞ்சம் ஆழமான நல்ல வேட்பாளராக போட்டு பசையை இறக்கிட்டோம்னா விஜய் அந்த தொகுதியில் தான் கவனம் செலுத்த முடியும், மற்ற தொகுதிக்கு அவர் பார்வை திரும்பாது. அது ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க. என்ன வேணால் போடலாம் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்குது. ஆனால் அந்த ஓட்டு கரெக்டாக போய் வாக்கு சாவடிக்கு போகணும், ஒழுங்காக ஓட்டிங் மிஷின் இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ வந்து வாக்குச்சீட்னா கூட வாக்குச்சீட்லேயே கள்ள ஓட்டு போடுறாங்க. அதனால் இப்போ என்னென்னா டெக்னிக்கல் ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் கள்ள ஓட்டு, எதையுமே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த டைமில் பால் அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. விஜயை தோக்கடிக்கணும்னு வம்படியாக இறங்கி வேலை செய்வாங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் நடக்கும். இதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். மற்றபடி செந்தில் பாலாஜி வந்து ஒரு சவால் விட்டுருக்கிறத விஜய் தரப்பு வந்து இது ஒரு சவாலாக தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் முதலமைச்சராக உட்காரத்துக்கு செந்தில் பாலாஜியோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ தயாராக இருக்க மாட்டாங்க. பல சிக்கல்கள் கொடுப்பாங்க. அரசியல்னு வந்துட்டிங்கன்னா சிக்கல் தான். இப்போ நீங்கள் கரூரில் ஒரு கோட்டை விட்டுட்டீங்க, ஏன்னா கொஞ்சம் சுதாரிக்கலை, இனிமேல் சுதாரிச்சிட்டிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஈரோட்டில் வந்து விஜய் பேசின பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. விஜயை காவல்துறையை பாராட்டுறாரு. இப்போ காவல்துறைக்கும் ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா சிபிஐ உள்ளே நுழைஞ்சிருச்சு, எங்கெங்கெல்லாம் நின்னீங்கலாம் கணக்கு தான் கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய தேர்தல் திமுக தோற்றுருச்சுன்னா அதிகாரிகளில் மாட்டுவாங்க. அதனால் அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் விஜய் அப்படிங்கிற ஒருவருக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது. அவர் அப்படி பேசினாலும் சரி, இப்படி பேசினாலும் சரி, அவர் தப்பே பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ண தப்புக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்லைங்கிற அந்த மக்கள் இருக்கும் வரை அவரை அசைக்க முடியாதுன்னு நான் ரொம்ப நாள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தில் மாற்றமில்லை. அவருக்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் இனிமேல் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியாது. இதுவரை அவருடைய செயல்பாடை மக்கள் ரசிக்கிறார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.